Dear students, இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்போசிட் ஃபங்க்ஷன். இந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ a functional form can be obtained by the substitution of the form into another. If y is equal to f of x, இது ஒரு ஃபங்க்ஷன். y is equal to f of x ஒரு ஃபங்க்ஷன் தெரியும் நமக்கு. x வந்து வேரியபிள். அப்புறம் u is equal to g of y, இது ஒரு another ஃபங்க்ஷன். y வந்து வேரியபிள். And if இதுதான் முக்கியமான term composite function க்கு இதுதான் definition. u is equal to g of f of x. ஓகேவா? that is g composite f அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? g of f of x is equal to h of x. Then h is called g composite of f. இந்த term மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ g composite f அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. g of f of x is equal to h of x. That is g of f of x is the composite. g is composite of f அப்படின்றது. சரியா? இதில் ஒரு ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இது எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ f of x, if f of x is equal to x square minus x minus 1 and g of x is equal to x minus 1, then find f of g of x and g of f of x. இது ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். என்னன்னு பார்க்கலாம். இப்போ f of x என்ன, அதை f of x என்ன கொடுத்துக்கிறாங்க, இது எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ f of x equal to x square minus x minus 1. இப்போ f of g of x கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ f of g of x என்ன, f composite of g. ஞாபகம் வச்சுக்கலாம், f composite of g. அப்போ f of g of x ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா f of g of x, இப்போ f of x என்ன, x square minus x minus 1. அப்போ f of g of x என்ன, எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே g of x ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ x ஸ்கொயர் x பிளேஸில் g of x ரீப்ளேஸ் பண்ண g of x ஹோல் ஸ்கொயர். அப்புறம் x பிளேஸில் g of x போட்டு x பிளேஸில் g of x போட்டு g of x minus 1. ஓகேவா? அப்போ g of x என்ன, அது கொடுத்துருக்காங்க இங்கே x minus 1 அது சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ x minus 1 இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஹோல் ஸ்கொயர். g of x வந்து x minus 1 அது சப்ஸ்டிட் பண்ணிக்க minus 1. since g of x is equal to x minus 1. ஓகேவா? ஸோ இப்போ x minus 1 the whole square அது ஃபார்முலா தெரியும், a minus b the whole square ஃபார்முலா. ஸோ இப்போ x square minus 2x into 1, that is minus 2x plus 1 square. okay, that is 1 minus எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க செகண்ட் டேர்மில் minus of x plus minus into minus plus 1 minus 1. இப்போ என்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுது, minus 1 plus 1 கேன்சல் ஆகுது, minus 2x minus x, அப்போ minus 3x வரும். இப்போ x ஸ்கொயர் minus 3x plus 1 ஒரு டைம் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது g of f of x. ஓகேவா? இப்போ g composite of f of x இதான் கண்டுபிடிக்கணும். இப்போ g of f of x னா என்ன, g of x னா என்ன, x minus 1. g of x னா x minus 1. g of f of x னா என்ன, g of f of x னா என்ன, எங்கெல்லாம் வந்து x இருக்கோ அங்கே f of x சப்ஸ்டியூட் பண்ணும். இதுதான். ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், g of x னா x minus 1. g of f of x னா என்ன, f of x minus 1. இங்கே எங்கே x இருக்கோ அங்கே f of x போடணும். ஓகேவா? ஸோ f of x தான் ஆல்ரெடி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. அப்போ f of x சப்ஸ்டியூட் பண்ணால் x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது, மைனஸ் 1 போட்டுருங்க. இப்போ ஃபைனலாக என்ன கிடைக்குது, மைனஸ் x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 2. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இல்லை, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். if f of x is equal to 10 to the power x and phi of x is equal to log x base 10, show that f of g of x is equal to g of f of x is equal to x. ஓகேவா? இதில் f composite of phi composite of f ரெண்டுமே வந்து xன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ என்ன, f of x is equal to 10 to the power x இது எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ f of x is equal to 10 to the power x னா f of phi of x என்ன,
எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே 5x போடணும். அதான் அப்போ இங்கே பவரில் மட்டும் எக்ஸ் இருக்குது, அங்கே மட்டும் 5x போட்டுக்கோ. 10 to the power 5x. சரியா? அடுத்து 10 to the power 5xனா 5x ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அது தெரியுது. 10 power log x base 10. This is equal to x. This is equal to x. எப்படி xன்றதை இந்த இடத்துல நோட்டில் காமிக்கிறேன் பாருங்க, இங்கே பாருங்க. ஓகேவா? இதே டேர்ம் தான் இங்கே எதிர்க்கேன்னா 10 to the power log x base 10. இது yன்னு எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா டேக்கிங் log on both sides. அப்போ ரெண்டு சைடும் log எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன வரும்? 10 to the power log of x base 10. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி லாகர்தம்னு தெரியும். என்னென்னா log a பவர் bனா b இன்ட்டு log a. அப்போ பவர் ஏக்கு பவர் மேலே b இருக்கு இல்லையா, அந்த பவர் வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி log ஆஃப் 10 பவரில் இது இருக்குது. அப்போ பவரில் இருக்கிறது இங்கே வந்துடும் இன்ட்டு log 10. ஓகேவா? இது புரியல, மறுபடியும் எனக்கு டவுட் கேளுங்க, நான் சொல்லிவிடுங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுல, இங்கே பாரு log x base 10. இப்போ log 10 மட்டும் இருக்கு. log 10னா என்ன? ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து log 10 base 10 தான். அப்போ base 10 இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஓகே, அப்போ log 10 base 10னா இதனுடைய வேல்யூ 1. அப்போ log y is equal to log x. அப்போ எக்ஸ்போனென்ஷியல் டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல் போத் சைட்னா லாகதம் கேன்சல் ஆகிட்டு y மட்டும் வரும். அப்போ y is equal to x. அப்போது கடைசி என்ன வந்திருக்கு? this term is equal to x. ஓகேவா? அப்போ டைரெக்டாக நீ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல this term is equal to x நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன வந்துருச்சிங்க? f composite phi is equal to x அப்படின்னு வந்துருச்சு. செகண்ட் ஒன்று ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன்று என்ன? phi f of x is equal to xன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ phi of x என்ன கொடுத்துருக்காங்களா? ஸோ தட் இஸ் log x base 10. அப்போ phi of f of xனா என்ன? அப்போ phi of xனா இது, phi of f of xனா x பிளேஸில் f of x ரிப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே மட்டும்தான் x இருக்கு. log x base 10 log x பிளேஸில் f of x ரிப்ளேஸ் பண்ணுங்க. என்ன வரப்போ log f of x base 10. அப்போ f of x என்ன? 10 to the power x. இப்போ log 10 to the power x base 10. அப்போ log 10 base 10 இருக்கு. இப்போ இந்த x வந்து இங்கே பாருங்க, log 10 to the power x அப்படின்னா இந்த x தூக்கி மல்டிப்ளிகேஷன் இங்கே எழுதிக்கலாம் இன்ட்டு log 10 base 10. log 10 base 10 என்ன? 1. அப்போ x இன்ட்டு 1 is equal to x. அப்போது இந்த டேர்மும் எக்ஸ்னு வருது, இந்த டேர்மும் எக்ஸ்னு வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்களேன், அதில் இந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் வந்து அசைன்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். சரியா? அடுத்து if f of x is equal to ax plus b divided by bx plus a, prove that f of x into f of 1 by x is equal to 1. இப்போ f of x ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நான் கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ f of 1 by x என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ f of 1 by xனா என்ன? x பிளேஸில் இதில் 1 by x சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ இதில் x பிளேஸில் 1 by x சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இப்போ a இன்ட்டு 1 by x ப்ளஸ் b இன்ட்டு 1 by x ப்ளஸ் b. இப்போ டேக்கிங் சிம்பிளிஃபிகேஷன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன வரும்? a ப்ளஸ் bx டிவைட் பை x, b ப்ளஸ் ax டிவைட் பை x. இப்போ x கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபைனலாக bx ப்ளஸ் a டிவைட் பை ax ப்ளஸ் b. சரியா? இப்போ அடுத்து ஃபைனலாக என்ன பண்ணணும்? நீ f of x into f of 1 by x is equal to 1 ப்ரூஃப் பண்ணணும். f of x இங்கே இருக்கு. ஓகேவா? f of 1 by x இங்கே இருக்கு. ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இப்போ ax plus b கேன்சல் ஆகிடும். bx plus a கேன்சல் ஆகி ஃபைனலாக 1 வரும். இதுதான். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம்? ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். அதில் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். காம்போசிட் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். காம்போசிட் ஃபங்க்ஷன்லையும் நான் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஒரு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் அஸ் see in the next class.